நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய பேர் மாற்றுக் கட்சிக்கு போறாங்க, திமுக இணைய இருக்கிறாங்க அப்படின்னு வரக்கூடிய செய்திகளை எப்படி பாக்குறீங்க? திமுக எவ்வளவு பலகீனமா இருக்குதுன்னு பாருங்க. எங்க கட்சியில இருந்து ஆள் சேர்த்துதான் அது வலிமையை காட்ட வேண்டியது இருக்கு. இதனால நான் பலகீனப்படுவேன்னு நினைக்குது. ஒரு பெரிய ஆலமரத்துல சில கிளைகளும் இலைகளும் உதிர்ந்து விழுவது மரத்துக்கு வீழ்ச்சி இல்ல, வளர்ச்சி தான். இந்த கிளை முறிஞ்சா இன்னொரு கிளை வரும், பல இலைகள் உதிர்ந்தா புதிய தளிர்கள் வரும். இது தெரியாததான் என்ன. சீமான் அவர்களை நாங்க ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் அவர்களுடைய சகோதரன் மகன் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதை எப்படி பாக்குறீங்க? அவர் யாரு ஏற்கிறதுக்கு? அவருக்கு முறையில வேணா சித்தப்பா இருக்கலாம். உலகம் என் பையன் மாவீரன் பிரபாகரனுக்கு அவர் பெரியப்பா. இப்படி பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான சொந்தங்களுக்கு அவர் பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அண்ணா, எல்லாத்துக்கும் மேல உயிருக்கு நிகரான தலைவர். இது போய் இவர் சொல்லி இருக்கு, இவருக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்க. அதனால அண்ணன், தம்பி, மாமச்சன், சித்தப்பன், பெரியப்பம் இங்க பிரச்சனை கிடையாது, இலக்கு தான். அதுல அவர் எந்த ஓரத்தில் இருக்காருங்கிறதான். அதனால அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. என்னை சுத்தி ஒரு உலகம் இருக்கு, அங்க என் தம்பி தங்கச்சியை பார்த்துப்பாங்க. அதை